Hello students, welcome back to Oral Spoken English. In this video, we will talk about demonstrative pronouns. Pronouns na நம்ம ஏற்கனவே தெரியும். நம்ம ஒரு noun சொல்லியிருக்கோம் அப்படினா அதாவது ஒரு மனிதர்களையோ ஒரு இடத்தையோ ஒரு விலங்கையோ ஒரு மரத்தையோ பொருளையோ சொல்லியிருக்கோம் அப்படினா அதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ண போற வார்த்தைகள் தான் pronoun. So அப்படி இருக்கும்போது demonstrative pronoun அப்படினா என்ன அப்படினா நம்ம வந்து ஒரு பர்టిక్యులர் பொருளை பத்தியோ இல்ல நபரை பத்தியோ பேசும்போது இந்த பர்టిక్యులர் நபரை தான் நான் பேசுறேன், இந்த பர்టిక్యులர் பொருளை தான் பேசுறேன், இந்த பர்టిక్యులர் இடத்தை பத்தி தான் பேசுறேன் அப்படினு சுட்டிக்காட்ட நம்ம விரும்புவோம். அதாவது நிறைய பொருள் இருக்கலாம், நிறைய மனிதர்கள் இருக்கலாம், நிறைய இடங்கள் இருக்கலாம். ஆனாலும் நான் பேசுறது எக்ஸாக்ட்டா இத பத்தி தான் நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுற pronounகள் தான் demonstrative pronouns. Demonstrative pronounல என்னென்ன இருக்கு அப்படினு சொல்லி பாப்போம். This, that, these, those. இது ஏன் இவ்வளோ இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் வந்து சிங்குலர், இந்த ரெண்டும் வந்து ப்ளூரல். ஏன்னா நவுன்ஸ்ல சிங்குலரும் இருக்கும் ப்ளூரலும் இருக்கும். ஏன் சிங்குலர் ப்ளூரல் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நான் பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் உங்களோட சிம்பிளாக ரீகால் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு மனிதரை பற்றி பேசுகிறோமா நிறையா மனிதர்களை பற்றி பேசுகிறோமான்னு கேட்குறவங்களுக்கு தெளிவாக புரியணும். இல்லைன்னா அவர் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு வேறு ஏதாவது செஞ்சிருவார். அதனால நவுனில் எப்பயுமே சிங்குலர் இருக்கும் ப்ளூரல் இருக்கும். நம்ம நிறையா பேர்த்தை பற்றி பேசுகிறோமா மனிதனை பற்றி தான் பேசுகிறோம், ஆனாலும் ஒரு மனிதனை பற்றி பேசுகிறோமா இல்லை 2-3 பேர்த்தை பற்றி பேசுகிறோமாங்கிறது கேட்குறவருக்கு தெளிவாக புரியணும். ஓகே, அப்படிங்கிறப்ப சிங்குலராக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து திஸ், தட், ப்ளூரலாக இருக்கிற பட்சத்தில் திஸ், தோஸ். சரி, இதை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனிதர்ங்கிறது ஒரு நவுன் தான், ஆனாலும் அந்த மனிதர் முன்னாடி இந்த அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பர்டிகுலராக நம்ம இவரை தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு நவுனை இவங்க தான் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு நம்ம அதாவது அவரை பற்றி சொல்கிறதுக்காக அட்ஜெக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன சைஸில் இருக்காரு, என்ன கலரில் இருக்காரு அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸு, கலரு, ஒப்பீனியன் இதை தான் சொல்லுமே தவிர இந்த அப்படிங்கிற பர்டிகுலரைஸ் பண்ணாது. அப்படி பர்டிகுலரைஸ் பண்ணுறதுக்கு இந்த அழகான மனிதர் தான், அழகானங்கிறது ஒரு ஒப்பீனியன் வேர்டு, அந்த மனிதர் முன்னாடி நம்ம போடுறோம். ஆனால் இந்த அழகான மனிதர் தான், நிறைய அழகான மனிதர்கள் இருந்தாலும் அதில் இந்த அழகான மனிதர் தான் அப்படின்னு இந்த பர்டிகுலர் ஹேண்ட்ஸம் காயை நம்ம வந்து சுட்டி காட்டுறதுனால நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் திஸ்ஸு, தட்டு. சிங்குலராக இருந்தால் திஸ்ஸு, தட்டு, ப்ளூரலாக இருந்தால் தீஸு, தோஸு. சரி, இதில் ஏன் வந்து அப்போ சிங்குலராக இருக்க பட்சத்தில் நம்ம திஸ்ஸே சொல்லிடலாமே, எதுக்கு தேட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திஸ்ஸு வந்து நம்மளால் அதாவது பக்கத்தில் இருக்கிறாரு, ஈஸியாக அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து திஸ்ஸு, தீஸ். சிங்குலராக இருந்தால் திஸ்ஸு, ப்ளூரலாக இருந்தால் தீஸ். அதே வந்து ப்ளூரலாக இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாரு, திஸ் இஸ் எ மார்க்கர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஈஸியாக திஸ்ஸு போட்டுக்கிறேன். ஆனால் சட்டை அங்கே இருக்கிற பட்சத்தில் தேட் இஸ் எ ஷர்ட் அப்படின்னு சொல்லி அது முன்னாடி நான் தேட் போட்டு தான் அந்த நவுனை நான் சுட்டி காட்டணும். ஏன்னா ஒரு விஷயம் டிஸ்டன்ஸில் இருக்கா, பக்கத்தில் இருக்கா, தூரத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும். ஏன்னா கம்யூனிகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸாக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக என்னென்ன சிஸ்டமை உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கி அதற்கான வார்த்தைகளை நம்ம வந்து சேர்த்து வச்சுருப்போம். ஏன்னா கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இவைகளாம். இதனால வந்து ரொம்ப பெரிய மாற்றம்லாம் இருக்காது. அந்த மனிதர் இந்த மனிதருங்கிறதுனால அவரோட மனித தன்மையில் எதுவும் பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் இந்த வார்த்தைகளோட பர்பஸ் என்ன அப்படின்னா அவரை சுட்டி காட்டணும். அந்த மனிதர் தான், நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவரை சுட்டி காட்டணும், அவரை பற்றி தான் நம்ம பர்டிகுலராக பேசணும் அப்படின்னு சுட்டி காட்டணுங்கிறதுக்காக வர்ற இந்த சுட்டி காட்டும் வார்த்தைகள் தான் வந்து தீஸ், திஸ், தட், தீஸ், தோஸ். ஓகே, இப்போ திஸ்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். திஸ் இஸ் எ மார்க்கர் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு மார்க்கர் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம்.
திஸ் இஸ் எ மார்க்கர், இது ஒரு மார்க்கர். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அந்த இதை தான் சொல்றோம் அப்படின்னு யூஸ் பண்றோம்ல, அதனால இதுக்கு பேர் வந்து சுட்டி காட்டுறது. இதைத்தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நவுனுக்காக அந்த ஒரு இதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ப்ரொனவுன். ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு நவுனுமே இல்லை, இருக்கிற நவுனே இங்கே தான் இருக்குது. ஆனாலும் இந்த ப்ரொனவுன் போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்ப இந்த ப்ரொனவுனோட பின்னாடி இருக்க வேண்டிய நவுன் யார் அப்படின்னா அவர் இங்க இருக்கிறார். ஏன்னா நம்ம இதை பத்தி சொல்றதுனால அவர் இங்க இருக்கிறார். இந்த திஸ் அப்புறம் திஸ் தட் தோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது தனியா வரும்போது எந்த ஒரு நவுனும் பக்கத்துல எல்லாமே இயங்கும். ஆனா இது வந்து என்ன பண்ணும், அப்படி இயங்குற பட்சத்துல அது இதை எதை பத்தி சொல்றேன் அப்படிங்கறத அடையாளப்படுத்த முடியும். ஓகே, ஏன்னா எப்பயுமே ப்ரொனவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணணும். எதுக்கான ப்ரொனவுன் இது அப்படிங்கிறது ஒரு மெயின் நவுன் இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரொனவுனை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம நவுனை ரீப்ளேஸ் பண்ணி ப்ரொனவுன் கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே எப்படி நம்ம டைரெக்டாகவே நம்ம ஒரு ப்ரொனவுன் போட்டிருக்கோம், நவுனை முன்னாடி சொல்ல போட்டிருக்கோம் அப்படின்னா, அப்படி போடும் பட்சத்தில் நம்ம அதற்கான நவுனை தான் கொண்டு போய் அடையாளம் காட்ட முடியும். இதோட நவுன் இதுதான் அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் எ மார்க்கர், இது ஒரு மார்க்கர். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா இந்த மார்க்கர் தான் குறிக்குது. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இதுக்கு ஒரு நவுனே இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுனாக வந்திருக்கு. ஆனாலும் அப்படி போடும் பட்சத்தில் இது அதோட நவுனை தான் போய் சொல்ல முடியும். திஸ் இஸ் எ மார்க்கர். தோஸ் ஆர் புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திஸ் வந்து அடுத்து திஸ், தீஸ் ஆர் புக்ஸ். அப்போ இந்த தீஸ்ங்கிறது எதை குறிக்குது, இதை தான் குறிக்குது. இது தனிப்பட்ட ப்ரொனவுன் நவுன் முன்னாடி வரலினாலும் அப்படி இப்போ ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் இது இங்கே தான் போய் நிற்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுற ப்ரொனவுன். ஒரு நவுன் என்னவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு சுட்டி காட்டுது. அதாவது இந்த நவுன் தான் அப்படின்னு நம்ம சுட்டி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சுட்டி காட்டுற ப்ரொனவுன்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ட்ல இருக்கு, நம்ம வந்து பார்க்க முடியாத தூரத்தில் இல்லை அக்சஸ் பண்ண முடியாத தூரத்தில் இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா தேட், அது சிங்குலராக இருந்தால் தேட் இஸ் எ புக். தேட் இஸ் எ புக்குன்னு சொல்லும்போது நம்ம இங்கேருந்து பார்த்தா அது நமக்கு தெரியும், ஆனால் அது கொஞ்சம் டிஸ்டன்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் தேட். ஸோ திஸ்ஸுக்கும் தேட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இடையில டிஸ்டன்ஸ் தான் இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்துது. ஆனால் ரெண்டுமே திஸ் இஸ் எ புக்குனாலும் அது அந்த புக்கை தான் குறிக்கும், தேட் இஸ் எ புக்குனாலும் அந்த புக்கு தான் குறிக்கும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னா டிஸ்டன்ஸ். நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து திஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பட்சத்தில் தேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் எ ஷர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இப்படிலாம் சொல்கிறோம், நம்ம பேசுகிறோம். அது வந்து நம்ம ஏற்றுக்கிறோம், ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் நம்ம எக்ஸாக்டாக தெளிவாக பேசணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனால் சில சூழ்நிலைகளை நம்ம வந்து திஸ் இஸ் எ புக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு பேச்சு வழக்கில் நம்ம ஏற்றுக்கிறோமே தவிர எக்ஸாக்டாக பேசும்போது நம்ம வந்து அதுதான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது தேட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு போஸ்டரை பார்க்குறோம், அது வந்து திஸ் இஸ் எ சினிமா போஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கேருந்தே கை காட்டிட்டு திஸ் இஸ் எ சினிமா போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்போக்கனில் அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம். ஆனால் நடைமுறைப்படி அது ஓகே, எக்ஸாக்டாக நம்ம கிராமர் படி அதாவது ஒரு லாங்குவேஜை எப்படி செட் பண்ணணுமோ ஆரம்ப காலகட்டங்களில் அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தேட் தான் போடணும். தேட் இஸ் எ போஸ்டர், தேட் இஸ் எ சினிமா போஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறோம், திஸ் இஸ் எ சினிமா போஸ்டர் இங்கேருந்தே அது கை காமிச்சு சொன்னாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். ஓகே, ஏன்னா நமக்கு மீனிங் புரியுது அப்படிங்கிறனால நம்ம அதை ஏற்றுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து தோஸ் தீஸ் பார்ப்போம், தீஸ் ஆர் புக்ஸ், தீஸ் ஆர் புக்ஸ். ஸோ தீஸ் ஆர் புக்ஸ் சொல்லும்போது நிறையா புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப ஆனால் அது பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அது பன்மையாக இருக்குது, அந்த நவுன் பன்மையில் இருக்குது, அது ப்ளூரலில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுற வார்த்தை தான் தீஸ். அடுத்து தோஸ் ஆர் புக்ஸ் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது, தோஸ் ஆர் புக்ஸ், தோஸ் ஆர் மென், அவர்கள் மனிதர்கள். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனோட வேலை என்ன அப்படின்னா அது வந்து
ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வரும். அதே நேரத்தில் அதை ஃபஸ்ட் எடுத்த உடனே அதை போட்டோம்னா அது எந்த நவுன் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல போகும். இதே இந்த நவுனை ஏற்கனவே போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை வச்சே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ப்ரொனவுன். ஓகே, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இதுதானா அதுதானா அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்கிறதுக்காக. சரி, ஓகே. இந்த இதுக்கு இன்னொரு யூசேஜும் இருக்குது. இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனுக்கு இன்னொரு யூசேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா ப்ரொனவுனாகவும் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் இது ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரியும் செயல்படும். அதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து அந்த நவுனை இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக நம்ம சொல்லுவோம். நமக்கு இதில் வந்து ரெண்டு கார்த்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம உங்கள் கிளாஸில் வந்து 2 கார்த்தி இருக்காங்க, 2 கார்த்திஸ். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இதில் எந்த கார்த்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பர்டிகுலரைஸ் பண்ணணும். இந்த கார்த்தி தான் நேற்று கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது திஸ் கார்த்தி டிட் நாட் கம் டு கிளாஸ் yesterday. அப்போ இந்த நவுனுக்கு முன்னாடி வந்து இது இந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக விளக்குறனால, இந்த நவுனை எக்ஸாக்டாக விளக்குறனால இந்த திஸ்ஸோட இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்ஜெக்டிவ். இதோட ஃபங்க்ஷன் இப்போ வந்து ப்ரொனவுன் கிடையாது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் கிடையாது. ஆக்சுவலாக இது கிராமர் படி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கற்றுக்கிட்டோம்னா நமக்கு குழப்பம் வரும். ஏன்னா அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நவுன் முன்னாடி வந்து அது என்ன நவுன் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக விளக்கும். இங்கே வந்து கார்த்தியை பற்றி எந்த கார்த்தி அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக விளக்குறனால இங்கே இதுக்கு பேர் வந்து ப்ரொனவுனாக இருக்கலாம். ஆனால் இங்கே இது செய்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். இந்த சென்டென்ஸில் திஸ்ஸோட ஃபங்க்ஷன் என்னவா செயல்படுது அப்படின்னா அட்ஜெக்டிவ் மாதிரி செயல்படுது. அதே மாதிரி தான் இந்த தீஸு தோஸு எல்லாமே அதுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு ஒரு ப்ரொனவுன் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் அது அட்ஜெக்டிவாகவும் நவுன் முன்னாடி வந்து ஒரு நவுன் முன்னாடியும் அதை டைரெக்டாக நம்ம போட முடியும். திஸ் இஸ் எ பென் அப்படின்னு சொல்லி இந்த திஸ்ஸை வந்து தனியாகவும் யூஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் எ பென்னு சொல்லி தனியாகவும் யூஸ் பண்ண முடியும். திஸ் புக் இஸ் மைன், இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு நவுனுக்கு முன்னாடி போட்டு அந்த ப்ரொனவுனை அட்ஜெக்டிவ் மாதிரி செயல்படுத்தி இது எந்த புத்தகம், அதாவது இந்த பர்டிகுலர் புக்கு தான் என்னுடையது, திஸ் புக் இஸ் மைன், இந்த பர்டிகுலர் புத்தகம், அதாவது இந்த புத்தகம் என்னுடையது. நிறையா புத்தகம் இருக்கலாம், அதில் இந்த புத்தகம் என்னுடையது நம்ம சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம்ல. அப்போ இது வந்து முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி செயல்படுது. புரியுதுங்களா? இந்த புக்கை இதில் எந்த புக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக திஸ் புக், இந்த புக்கு என்னுடையது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறையா பேர் இருக்கிற பட்சத்தில் பர்டிகுலரைஸ் பண்ணி இவர் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக அடையாளம் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் திஸ் தட் தீஸ் தோஸ். இதெல்லாம் சிங்குலராக இருந்தால் திஸ் தட், ப்ளூரலாக இருந்தால் தீஸ் தோஸ். ஓகே, அது பார்த்தீங்கன்னா தனியாகவும் செயல்படும். அதே நேரத்தில் நவுன் முன்னாடி வந்து அட்ஜெக்டிவ் மாதிரியும் செயல்படும். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ராஜா, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் வசந்த், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் கார்த்தி. அப்போ திஸ் இஸ் அப்படின்னு சொல்கிறோம், இதுதான் திஸ் இஸ். அப்போ இது அப்படின்னு சொல்லி இந்த மனிதர், இந்த பொருளுக்கு, இந்த ஒரு பொருளுக்கோ இல்லை மனிதருக்கோ அடையாளம் காட்டும்போது திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. ஸோ அப்போ அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். அதே நேரத்தில் திஸ் பாய், அப்போ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் தான், ஆனால் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஏன்னா ஒரு பாய்க்கு முன்னாடி வந்து பர்டிகுலராக இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த நவுனை எக்ஸாக்டாக விளக்குது நமக்கு. இந்த பையன்தான், அந்த பையன் கிடையாது, இந்த பையன் தான் சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ணுறதுனால இங்கே அதோட ஃபங்க்ஷன் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வந்து 2 ஃபங்க்ஷனுக்கு பயன்படும். ப்ரொனவுன் ஃபங்க்ஷனாகவும் பயன்படும், அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாகவும் பயன்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.